Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க குரூப் 1 2017 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட அடுத்த கொஸ்டினான 31st கொஸ்டின் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 30 கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ இப்போ 31st கொஸ்டின் என்ன அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் சம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 20,160 rupees 5 years and 8% இன்ட்ரெஸ்ட்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 20,160 ஆகியிருக்கு. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? ஸோ அவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அது 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 20,000 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு அமௌண்ட்டோட ஃபார்முலா தெரியும். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபார்முலா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னது? பிஎன்ஆர் பை 100. ஸோ இப்போ இதில் பிஏ மட்டும் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்கும்? 1 + என்ஆர் பை 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏ இருந்துச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21/60ன்றது ஏ, 5 இயர்ஸ்ன்றது என், 8ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டான ஆர். அப்போ ஏ இருக்க இடத்துல என்ன? 20,160 rupees ஈக்குவல் டு பி 1 + என்னோட வேல்யூ 5, 8 டிவைடட் பை 100. ஸோ அகெயின் இது அப்படியே எழுதிக்கலாம். 20,160 rupees ஈக்குவல் டு பி 1 + so 5 1s are 5, 5 2s are 10, so 20. அடுத்து 4 2s are 8, 4 5s are 20. ஸோ மீதி என்ன இருக்குது? 2/5. ஸோ இப்போ மறுபடியும் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 × 1 5 + 2 7. ஸோ 7p/5 இங்கே 20,160. ஸோ இப்போ பியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ p = 20,160. இந்த 5 மேலே போகும். ஸோ இன்ட்டு 5 டிவைடட் பை மீதி இருக்கிற 7. ஸோ 7. ஸோ 7 1s are 7, 7 2s are 14, மீதி 6 இருக்கும். 7 8s are 56. ஸோ 61ல் 56 போச்சுன்னா மறுபடியும் 5. ஸோ மறுபடியும் 8s are 56, மீதி 0. ஸோ என்ன இருக்குன்னா 2,880 into 5. So equal to 0. 5 8s are 40, மீதி 4, மறுபடியும் 5 8s are 40, 40 + 4 44, and again 4 are remaining, 5 2s are 10, மீதி 4, so 14. ஸோ அவர் ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 14,400 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கு? 20,160 rupees மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவை ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.